அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ரவை கேசரி தான் எப்படி பண்ணலாம் அப்படிதாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம எல்லாமே அளவு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து 2 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போது தண்ணிலாம் வடிகட்டிட்டு வந்துடலாம். நான் முதவே அலசிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது தண்ணிலாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம அரைக்கணும். மாற்றிட்டு வந்துடுறேன். மாற்றியாச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. வேணால் தண்ணி சேர்ங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மையாக அரைஞ்சிருக்கணும். அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கேசரினாலே நம்ம ஃபுட் கலர் ஏதாவது சேர்ப்போம் இல்லையா? நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்க்க போகிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு நான் சேர்க்க போகிறேங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறனால நமக்கு கலர் நல்லாவும் கிடைக்கும், உடம்புக்கும் கெடுதியும் கிடையாது. ஆனால் மஞ்சத்தூளோட வாசம் வருமே அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வராது. ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வாசமே வராது நமக்கு. நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம். இப்போலாம் நான் மஞ்சத்தூள் தாங்க ஃபுட் கலருக்கு பதில் கேசரிக்கெலாம் நான் சேர்க்குறேன். எந்த ஒரு வாசமும் எதுவுமே வர மாட்டேங்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை கரைஞ்சி 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பாம்பே ரவை எடுத்திருக்கேங்க. பொடியான ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டான ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதை நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, கரைஞ்சிடக்கூடாது. நல்லா வாசம் வரைக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு, நல்லா வாசமும் வருது. போதும், இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகிருச்சு. இப்போது இதில் நம்ம முந்திரி மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் சேர்க்குறேன். நீங்கள் இதில் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை நம்ம இதை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு மட்டும் தான் அரைச்சிருக்கோம், பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதாவது பச்சை வாசனை கண்டிப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கும், கெட்டியாயிரும். உடனே சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். இது அப்படியே உதிரி உதிரியாக வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது அசோகா அல்வா மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இதில் ரவை சேர்க்க போகிறோம். எப்போ ரவை சேர்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் தான் நம்ம ரவை சேர்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரே நெய்லேயே ரவையும் பருப்பையும் சேர்த்து வறுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி வறுத்தீங்க அப்படின்னா ரவை அப்படியே இதிலே கரைஞ்சி போயிடும். அப்போது அது மணல் மாதிரி வராது, நமக்கு ஒரு கேசரியோட டெக்ஸ்சர் வராது, நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். அதனால் தனியாக நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கோம். இப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதக்கணும். இங்கே பாருங்கள், நெய் எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. அப்படியே இந்த மாவு நல்லா உதிரி உதிரியாக வரும், அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க.
இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பாதத்துக்கும் இப்போ பாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக நம்ம போட்ட நெய்யும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரவை சேர்க்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை இதில் சேர்க்கலாம். இப்படி லாஸ்ட்டில் நம்ம ரவை சேர்க்கறனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அப்படியே மணல் மணலாக நமக்கு கேசரி மாதிரியே இருக்கும் நமக்கு இது. உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். ரவையும் இந்த பருப்பும் பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்துடணும். இப்போது நல்லா கலந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா? நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சக்கரை தண்ணி, அதை இதில் சேர்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு பாகுப்பதம் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் கரைச்சி மட்டும் தான் வச்சுருக்கோம். இதிலே நம்ம ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துட்டோம். சக்கரை தண்ணி சேர்க்கும் போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சே கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விட ஒரு கேசரி பதத்துக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டில் ரவை சேர்த்தோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு மணல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மணல் டெக்ஸ்சர் வராதுங்க. நான் சொன்ன சக்கரை அளவு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஜாஸ்தி சக்கரை சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப திகட்டாத மாதிரி இருக்கும். இன்னும் வேணும்னு வச்சுன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.